السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. صدق الله العلي العظيم. عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة عاقل لوالديه أو كما قال عليه الصلاة والسلام. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய 23வது இரவில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை சியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம்மிலிருந்து மரணப்பட்டு விடைபெற்று சென்ற நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோரையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ் ஒளிமயமாக்கி விசாலமாக்கி பிரகாசமாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நம்முடைய இந்த தராவீஹ் மஜ்லிஸில் வந்து தராவீஹ் தொழுகை நடத்தக்கூடிய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்ற முறையில் அவர்கள் எதிர்கால சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கௌரவிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் கௌரவிப்பானாக. கௌரவிக்கக்கூடிய பிள்ளைகளையும் அல்லாஹ் கௌரவப்படுத்துவானாக. இதில் எம்டி முஹம்மது சுலைமான் லப்பை அவர்களுடைய அருமை மகன் அல் ஹாஃபில் எம்எஸ்எல் முஹியுத்தீன் தம்பி ஒரு குர்ஆனை முடிவாக ஹிஃப்ஸ் செய்து முடித்து விட்டார். இன்ஷா அல்லாஹ் தௌர் செய்ய வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தாய் தாப்பனும் ஒரு குர்ஆன் வாங்கி நம்ம மஜ்லிஸ்ல கொடுத்து எல்லோரும் பிள்ளைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹ் தஆலா
அவருடைய கல்வில் குர்ஆனை தரிபடுத்தி வைப்பானாக. காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் குர்ஆனை ஓதி கடைசி வரையிலும் நெஞ்சத்தில் குர்ஆனை அல்லாஹ் தரிபடுத்தி கொடுப்பானாக. இப்பொழுது நமக்கு நம்முடைய கண்ணியத்திற்குரிய மரைக்கா ஹாஜி அவர்கள் அவரை கண்ணியம் செய்கிறார்கள். அவருடைய கல்வியில் இந்த குரானை இன்னைக்கு நல்ல தரமாக தீன் துனியா ரெண்டையுமே கொடுத்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்ய ஒத்தாசியாக. அதே போன்று KAS அப்துல் மத்தீன் அவர்களுடைய அருமை மகன் AM அஹ்மது சாலிஹ் குர்ஆனை முகச் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணப்படுத்திக் கொடுத்தல் புரிவானாக. நல்ல இஷ்ட ரசூலோட பாடலும் செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல சாலிஹான ஹாஃபிலாக்கி கொடுப்பானாக. பெற்றோருக்கு உகந்த பிள்ளையாக்கி கொடுப்பானாக. நம்முடைய மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஃபில்களாக ஆக்கி கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. இந்த அஹ்மது சாலிஹ் அவர்களுக்கும் நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஹாஜி அவர்கள் கண்ணியப்படுத்தி சங்கை செய்கிறார். சாலிகான பிள்ளை மாஷா அல்லாஹ் பூர்த்தியாக்கி மேலும் ஒரு நல்ல குர்ஆன் பூர்த்தியாக்கி பிள்ளைகளுக்கு ஒரு தூண்டுதல். வேற நம்ம இதை எதையும் பெரியசா நம்ம சாதிக்கல. ஹாஃபில்களுக்கு ஒரு சங்க செய்யணும்னா நம்ம சங்க செய்யப்படுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மக்களை எங்கே போகக்கூடாதுங்கிறவங்க நம்முடைய மக்களையும் அல்லாஹ் ஹாஃபிலாக்கி தந்தல் புரிவானாக. பிள்ளைகள்லாம் சுட்டி அருமையானவர்களே, நேற்றைய தினத்தில் நரகத்தினுடைய கொடும் நெருப்பை பற்றி நினைவு கூர்ந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபையாளர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபையாளர். அதனால் தான் நாம் துஆவில் கூட என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம அன்த ரஹ்மான், யா அல்லாஹ் நீ ரஹ்மான். அல்லாஹும்ம அன்த ரஹீம், நீ கிருபையாளர் ரஹீம். அல்லாஹும்ம அன்தல் கஃபார், நீ மன்னிக்க கூடியவன். உலகத்தையும் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்? நஹனு, நாங்க யார் தெரியுமா ரப்பே? அபுதுக, உன்னுடைய அடிமைகள். அல் ஃபுக்ரா, பிச்சைக்காரர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ்விடம் இப்படிதான் கேட்கிறோம். ஃபுக்ரா நஹனு அபீதுக்குல் லுஃபா, பலஹீனமானவர்கள் யா அல்லாஹ். ஃபுக்ராக்கள் யா அல்லாஹ், மசாக்கீன்கள் யா அல்லாஹ். லா தருத்தன் ஐதியனா, பிச்சைக்காரனுடைய கைகளை தட்டீராத யா அல்லாஹ் என்று நாம் கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கண்களில் அழுகையை தந்த அந்த அழுகையை கொண்ட நரக நெருப்பை அழித்து தருவானாக. நரகத்தினுடைய நெருப்பு என்பது அது எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை நாம் கொஞ்சம் நினைக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ நரகம் என்றால் கபருக்குள்ள கிடந்து அதெல்லாம் முடிஞ்ச பொருள் இல்லை. கண்மணி நம்முடைய மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு மன்னர் மஹ்மூத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் கபர் இம்மா ரோலத்தும் மின் ரியாதுல் ஜினான் வ இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார் என்றார்கள். கபர் என்பதே ஒன்றில் சுவனத்தின் பூஞ்சோலையாக இருக்கும், இல்லை என்றால் நரகத்தின் படுகொலியாக இருக்கும் என்றார்கள். அல்லாஹ் நம்முடைய கபறுகளை எல்லாம் சுவன பூஞ்சோலையாக்கி தருவானாக. நமக்கு எப்போ கன்ஃபார்மான ஒரே வீடு அதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நலவாக்கி தருவானாக. நரக நெருப்பை விட்டு முழுமையாக பாதுகாப்பானாக. அதனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள்? கபரை பார்க்கிற பொழுது தாடி நனைய ஆடுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், சொர்க்கத்தை, நரகத்தை, மற்ற விஷயங்களை நினைக்கிற பொழுது இவ்வளவு அழகில்லையே, கபரை நிறுத்தி இவ்வளவு அழுகிறீர்கள் என்கிற பொழுது முதல் வீடு அதுதான். அங்க நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா கேட்டும் திறந்தான் இருக்கு. ஒரு கேட்டையும் நல்லா அடைக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லா இடங்களிலும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக. போகிற இடங்களில், வருகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹும்ம அத்கினா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். இதை நல்ல சொல்லுங்கள். தராவீஹினுடைய மஜ்லிஸில் தயவு செய்து ஒவ்வொரு மஜ்லிஸிலும் சொல்கிறேன், ரமலான் மாதத்தில் மட்டும் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள், எல்லா வேலைகளையும் தயவு செய்து ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் முன்னால் வாருங்கள். நம்ம எத்தனை பேர் 20 ரக்காத்தை ஜமாத்தோடு தொழுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள். நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. நாங்கள் பெறுகிற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் அல்லவா?
ஒரு ஜுசு குறைந்து விட்டது அல்லவா? தயவு செய்து 8:30 மணி என்று நாம் வைத்திருக்கிறோம். 8:30 மணி இஷாவுக்கு ஒரு சப்பு நிறையவில்லை என்கிற பொழுது அதை நின்று நடத்துகிற எங்களுக்கு நாளை அல்லாஹ்விடத்தில் நீ சொன்னாயா என்று ரப்பு கேட்பானே என்பதற்காக சொல்கிறேன். அருமையானவர்களை முயற்சி செய்யுங்கள். ஒரு 5 நாட்களுக்கு 6 நாட்கள். இன்றைய தினம் தெரியுமில்ல 23 புதுசா சொல்றீங்க. அடுத்த புதன்கிழமை ரமதானா இருக்குமான்னு சந்தேகம். இது கடைசி புதன்கிழமை அல்லாஹ் ரமதானாக்கி தருவானாக. அடுத்த புதன்கிழமை ரமதான் இல்ல சவ்வால் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இன்றையிலிருந்து ரமதான் நம்மை பிரியும் நாட்கள் தொடங்குகிறது. நாள் புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை பெருநாள் கொண்டாடிக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை விட ரமதான் எங்களை விட்டு பிரிந்து விடுமே. அடுத்த புதன்கிழமை காலை உதயமாகிற பொழுது ரமதானுடைய உதயம் இல்லையே என்று நினைக்கிறோம். அருமையான சகோதரர்களே, நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக என்று சொன்னதற்கு பின்னால் நாம் கேட்கிற துஆ என்ன? வஅத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், இறைவா எங்களை சுவனத்தில் நுழைய வைப்பாயா. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபர்களை பட்டியலிட்டு இவர்களெல்லாம் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் அந்த பட்டியலில் நம் யாவரையும் சேர்க்காமல் பாதுகாப்பானாக. பல ஹதீசுகளில் வரக்கூடிய ஒரு செய்தி, பல தலைப்புகளை மாற்றி மாற்றி முடிந்த மட்டிலும் செய்திகளை தந்தாலும் சில தலைப்புகள் வருடந்தோறும் பேசியாக வேண்டும். கண்மணி நாயகம் சொன்ன ஒரு வார்த்தை, லா யதுகுல் ஜன்னத ஆகுல் லிவாலிதை, தன்னுடைய பெற்றோரை வேதனை செய்தவன் சுவனம் செல்ல மாட்டான். தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தாயை வேதனை செய்தவன், தந்தையை நோவனைப்படுத்தியவன், தந்தைக்கும் தாய்க்கும் கஷ்டத்தை கொடுத்தவன், அவர்களுடைய பத்துவாவுக்கு ஆளாகியவன், அவர்கள் மனவேதனைப்பட்டு உன்னை பெற்றுவிட்டேனே என்று சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்றார். என்ன நடக்கிறது? வெளிநாடு செல்கிறோம், அல்லாஹ் நல்ல பயணங்களை நமக்கு அமைத்து தருவானாக. இமிகிரேஷன்ல ஏதோ பாஸ்போர்ட்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் வித்தியாசம்னா ஒரு தண்டை இருந்து தப்பி இன்னொரு தண்டை போயிட்டு அங்க பிடிச்சு நிறுத்திடும். ஒரு ரேகையில ஒரு தவறு வந்து விட்டால் பிடித்து நிறுத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு ரமதானின் காரணத்தினால் நாம் விடுபட்டாலும் பெற்றோரை வேதனைப்படுத்தியதன் காரணத்தினால் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். பெற்றோரை வேதனைப்படுத்துவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானார். தாய் என்பவள் சாதாரணமானவளா? கண்மணி நாயகம் 3 தடவை சொன்னதல்லவா, நான் யாருக்கு நாயகமே கடமைப்பட்டவன் என்கிற பொழுது உம்முக, உங்க உம்மாவுக்கு என்றார்கள். என் கண்மணி நாயகத்தின் வார்த்தை சுருக்கமாக இருக்கும், அர்த்தம் மிக வலுப்பமாக இருக்கும். உம்முக என்று சொன்ன கண்மணி நாயகம் இரண்டாவது கேட்கிற பொழுதும் உம்முக என்றார்கள். என் கண்மணி நாயகம் என்னை போன்றோ உங்களை போன்றோ மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் அல்ல. ஒன்றாவது கேட்கிற பொழுதும் உம்முக என்றார்கள். நாலாவது தான் வாப்பாவை சொல்கிறார்கள். தாய்மார்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் தாயின் அந்தஸ்து உயர்ந்தது. இதற்கு காரணம் சொல்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஏன் 3 தடவை உம்மாவை சொன்னார்கள்? வாப்பாவை 4வது தடவை ஏன் சொன்னார்கள்? வாப்பா செய்யாத 3 காரியங்களை உம்மா செய்கிறார். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா. தாய் அவனை ஹம்லானதிலிருந்து சுமக்கிறாளே 9 மாத காலம். எந்த ஆணுக்கும் அது தெரியாது. வயிற்றில் அவள் சுமக்கிற பொழுது நிமிர்ந்து படுப்பாளா, திரும்பி படுப்பாளா, எப்படி படுப்பாள்? திருமணம் முடிச்சு முதல் குழந்தை வர சமயம் மனைவி பார்த்துமா மெதுவா மெதுவா நீ உங்குவான். இவன் ஏன்னா இவனுக்கு மனைவி இல்ல, கொஞ்சம் மெதுவா அப்படிங்கிறான். நம்மை பெற்றெடுத்த தாய் இன்னைக்கு மெது என்று நீ சொல்லுகிற பொழுது அன்னைக்கு இந்த வசதி இல்லாமல் தானே அவர்கள் சுமந்தார்கள், பெற்றார்கள், அமுது ஊட்டினார்கள். இந்த 3 ஒரு வாப்பா செய்யக்கூடியது. அதற்கு அடுத்து தான் லேசா குழந்தை அப்படியே கையில எடுத்து கொஞ்சுவார் வாப்பா. அப்படி லேசா சிறுநீர் போயிட்டான்னா அங்க வா, இதை சுத்தம் பண்ணி கொண்டு வரதுக்கு அவங்க
எங்க ஒரு நாள் நீங்களும் சுத்தம் பண்ணலாமே, அங்கிருந்து ஆர்டர் வந்தா எப்படி இருக்கும்? சுத்தம் பண்ண வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானா. அருமையானவர்களே, எனக்கு நேற்றைக்கு இன்றைய காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தாயின் பாசம் என்பதை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அது என் இதயத்தை தொட்ட நிகழ்ச்சியானதால் நான் உங்களை சொல்கிறேன். நேற்றைய தினம் நமக்கு தெரியும், ஒரு சின்ன பிள்ளை நம்மகிட்ட வந்து தராவி தொழ வச்சார். ஒரு சின்ன தவறு நடந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. தவறு நடந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளை என்ன பார்க்க மாட்டேங்கிறார். காலையில் சிரித்த முகத்தோடு சகர நேரத்தில் என்ன வந்து சொல்றாரு, எங்க கம்மா போன் பண்ணி, கம்மா கோவப்பட வேண்டாம், கம்மா போன் பண்ணி உம்மாட்ட சொல்லிட்டாங்க இந்த செய்திய. கம்மா போன் பண்ணி யார்கிட்ட சொல்லிட்டா? உம்மாட்ட சொல்லிட்டாங்க இந்த செய்தி. இதை ஏன் சிரிச்சிட்டு சொல்றான்? இதை ஏன் சிரித்துக் கொண்டு சொல்கிறான்? சாதாரண விஷயம் அல்ல, நினைத்து பாருங்கள் இதனுடைய ரசனையை. நான் கேட்டேன், உம்மா என்னடா சொன்னாங்க? உம்மா தனியா இருக்கிற சமயம் அடிப்பா, சொன்னது கம்மாவாக இருந்தால் அவங்க உம்மா தான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு தவறு நடந்துதான் ஒரு ஹாஃபில் ஆகுவான். இதை சொன்ன உடனே நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனே கேட்ட கேள்வி, உங்க உம்மா நல்ல உம்மா இல்லம்மா? உங்க உம்மா நல்ல உம்மா தானே? நல்ல உம்மா என்ற அந்த முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு சாதாரண நிகழ்வு இருக்கு. அந்த கம்மா யாரு? இவன் உம்மாவுடைய உம்மா தான். அந்த தாய் பெற்ற பிள்ளை தானே. சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். இப்படித்தான் நம்முடைய தாய் வேறொருத்தர் வந்து குறை சொன்னால் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். தான் அடிப்பாள், உதைப்பாள், எது வேண்டும் என்றாலும் செய்வாள். இன்னொருத்தர் என்று குறை சொல்லுகிற பொழுது அது தன்னுடைய தாயாக இருந்தால் கூட இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுதான் ஆகுவான். என்ன வார்த்தை! அந்த வார்த்தையின் பிரதிபலிப்பு ஒரு பிள்ளையை எப்படி தோற்றெடுக்கிறது. அருமை சகோதரர்களே, பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் வேதனை கொடுத்தவன் உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. ஒரு கிதாப் ஒன்றை பார்த்தேன், உக்கூக்குல் வாலிதீன் அப்படின்னு ஒரு அற்புதமான கிதாப். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கொண்டு இப்ப கிதாபுகள் நம்ம கையில் கிடைக்கிறது. தாய்க்கும் தந்தைக்கும் வேதனை கொடுப்பது என்னென்ன முறையில் 32 முறை வரிசைப்படுத்துகிறான். ஏதாவது நம்ம லிஸ்ட்ல வந்துட்டா நம்ம நீங்கிடணும். அல்லாஹ் பாதுகாப்பானா. முதல் நிலை, தாய் தந்தையர்களை அழ வைப்பது. சில பிள்ளைகள் தாய் உம்மா பிள்ளையை பற்றி அழுவாங்க. பெண்களுக்கு அழுக வேகமா வந்துடும். ஏதாவது தப்பு செய்துட்டா உடனே அழுவாங்க. அழுக வந்தா இந்த பிள்ளைகள் இன்றைக்கு என்ன கேட்கிறாங்க? என்னடி ஒரே அழுகிட்டே இருக்கா? அதே வேலைய என் காரணத்தினால் என் தாய் அழக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, வெற்று வார்த்தைகளை சொல்லிவிடக் கூடாது. முதல் நிலை. இரண்டாவது, தாய் தந்தையர்களை வேதனைப்படுத்துவது, போ சீ என்று மிரட்டுவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வலா தன்ஹர்ஹுமா, நீங்கள் அவர்களை மிரட்டாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தரக்கூடிய வார்த்தைகள். மூன்றாவது சொல்வான், சீ எதையாவது ஒண்ணு சொல்லிட்டா, சீ நீ ஏமா இந்த மணியெல்லாம் ஏன் இடையில பேசுறா? சொல்லுங்க, இன்னைக்கு இவரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, அதனுடைய வெளிப்பாடு என்ன சொல்கிறான்? சீ நீ ஏமா உடனே வந்து பேசிட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று சொல்லாதே. நாலாவது சொல்வார்கள், அல் அபூஸ் வ தக்தீஃபுல் ஜபீன மாமஹுமா, அவங்களுக்கு முன்னால முகத்தை கடுகடுன்னு வைக்கிறீங்க. முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பா வச்சுட்டு நிற்கிறீங்க. அருமையானவர்களே, சாதாரண விஷயம் அல்ல. லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன், தாய் தந்தையர்களை வேதனைப்படுத்துவோன் சுவர்ணன் சொல்ல மாட்டான். தாயும் தந்தையும் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஐந்தாவது சொல்வார்கள், அந்நதுரு இலல் வாலிதைனி, பாப்பாவையோ உம்மாவையோ ஒரு மிரட்டக்கூடிய தொழில் ஒரு பார்வை பார்க்க. முதல்ல முகத்தை ஒரு மாதிரியை வச்சு நிக்கிது, தெரியுது இவனுக்கு பிடிக்கல இந்த செயல்.
பார்ப்பது. அருமையான பிள்ளைகளே, அருமையான வாலிபர்களே, அருமையான பெண்மக்களே, என்னுடைய வாலிப பெண்மக்களிடத்தில் நான் என் பிள்ளைகளை போன்று சொல்வேன், ஆயுதந்தையர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொன்ன விஷயங்கள். ஆறாவது சொல்வார்கள், அவர்களிடத்தில் இவன் ஏவுவது, வேலை ஏவுவது. அருமையானவர்களை, வேலைக்காரியை போல வேலை ஏவுவது. வீட்டை கூட்டீரு, பழமையா செய்யுதுன்னு சொல்லலாம், தவறில்லை. வேலைக்காரி இருக்கிற பொழுது வேதனைப்படுத்துவதற்காக, தன் மனைவி இருக்கிற பொழுது தன் துணியை நீ துவைச்சு போட்டுருமா, நீ சுமந்தானே இருக்கிறா, அவ பிள்ளை பெற்றோம், அவ பிள்ளை பெற்றோம், இப்ப தானே அவ பிள்ளை பெற்றா, அவ பிள்ளை பெற சமயம் ஸ்டவ் ஓடையில பிறந்திருக்குது குழந்தை, கேஸ் ஓடையில பிறந்திருக்குது, அவ பிறக்கக்கூடிய சமயம் மோட்டர் சுவிட்ச் ஓடையில குழந்தை பிறந்திருக்கு, மிக்சியோட கிரைண்டரோட எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஓவன் பாவன் அத்தனையும் கண்டுபிடிச்சிட்டுல பிறந்திருக்குது. நாம் பெறக்கூடிய சமயம் எங்க அம்மா அடுப்பூதி கொண்டில்லவா இருந்தால், அவர் உள்ள பிறந்துட்டா நீ துவைச்சு போடுமா என்று ஏவுவது அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் அல்லது உணவில் குறை வைத்துக் கொடுப்பது, நல்ல உணவை வைத்து சாப்பிடுகிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களை கவனிக்காமல் விடுவது சில சமயம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லோரும் கேட்க வேண்டியதுவா, இறைவா ரப்புல் ஆலமீனே, எங்களை படுக்கையில் போட்டு எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்துச்சு என்று சொல்ல, யா அல்லாஹ் நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். பழைய காலத்திலாம் வீட்டுல ஒரு ரூம் இருக்கும், ஒரே ஒரு ரூம், ஒரே பெட்ரூம் தான். அதுல எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் கிடப்பார்கள், சிறுநீர் போகும். அன்றைக்கு சிறுநீர் டியூப்போ அதற்கு எந்த வழியோ இல்லை. இன்னைக்கு எல்லா அமைப்புகளும் வச்சு சின்ன பிள்ளை மாதிரி அடைச்சி மாட்டிடுறாங்க. வீட்டில் பீச்சம் வருகிறது என்று சொல்கிறார்கள். நாம சிறுநீர் பெய்த பொழுது, பெற்றெடுத்த தாயின் பட்டு சேலையில் சிறுநீர் பெய்த பொழுது அந்த தாய் முகம் சுளிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய கிரானைட்லையோ மொசைக்கிலையோ மார்பிளையோ பெற்றெடுத்த தாயோ தந்தையோ சிறுநீர் கழித்ததற்காக முகம் செழித்த அவர்களை ஒதுக்குப்புறமாக மாற்றுவது அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினையுங்கள். அடுத்து சொல்வார்கள் அல் இஷாஹத்து. அவங்க எதையாவது பேசினா டக்குன்னு முகத்தை திருப்பி நல்லாதான் இருப்பான். சாதாரண விஷயம் அல்ல, ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். யாரும் பேசிட்டு இருக்க சமயம் டக்குன்னு முகத்தை திருப்பிட்டு போயிருது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒவ்வொன்றை பற்றி 1 மணி நேரம் பேசலாம். முகத்தை திருப்பி கொண்டு போவது, பேச்சை துண்டித்துக் கொண்டு போவது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 10வது அடுக்குவார்கள். அவர்களுடைய அபிப்பிராயம், ஏதாவது ஒரு பிரச்சனையில அவங்க ஒரு அபிப்பிராயம் செய்யணும், அந்த அபிப்பிராயத்தை நீ எல்லாம் ஏமா சொல்றாங்களா, நீ எல்லாம் ஏமா, அபிப்பிராயத்தை அலட்சியப்படுத்துவது. சில சமயங்கள்ல அவங்க கொஞ்சம் வயது முதிர்வின் காரணத்தினால் கொஞ்சம் வேறுபாடான அபிப்பிராயம் செல்லலாம், சொல்லி இருக்கலாம். என்ன சொல்ல வேண்டும் இவன், சரிமா நீங்க சொல்ல நல்லதுதான், அதை கவனத்தை எடுக்கிறோம், சிந்திப்போம், அதை கவனத்திற்கு எடுப்போம். சொன்ன நல்ல அபிப்பிராயத்தை கூட தன் மனைவிக்கு எதிராக சொன்ன காரணத்தினால் தூக்கி எறியக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்களுடைய அபிப்பிராயங்களை விட்டுவிடுவது. 11வது, ஏதாவது இடத்துல அனுமதி கேட்கிற பொழுது மறுப்பது. மனைவியோடு எங்கோ போகிறான், ஒரு நாள் நானும் கூட வரணும்டா, கஷ்டமா இருக்கலாம், நமக்கு கஷ்டமா இருக்கலாம், நம்ம ஜாலியா சுத்திடுவோம், அவங்க கொஞ்சம் மெதுவா நடப்பாங்க. ஒரு நாள் தானே, என்னை எத்தனை தடவை என் தாய் கடற்கரை சுற்றி காட்டியவள், மரத்தை காட்டி மரம் என்று சொன்னவள், பழத்தை காட்டி பழம் என்று சொன்னவள், பாலை காட்டி பந்தை காட்டி விளையாட்டு காட்டியவள். இன்றைக்கு உள்ளது மாதிரி விளையாட்டு பொருட்கள் அன்னைக்கு இன்றைக்கு டஜன் டஜனாட்ல கொண்டு குமியுது. அன்னைக்கு ஒரு மரப்பொருளை வைத்து நம்மை ஆட்டம் காட்டியவள். அவளை ஏதாவது விஷயத்தில்
அனுமதி கேட்டால் நம்மளோட வரவோ போகவோ நம்முடைய ரூமுக்கு வரவோ இது போன்ற விஷயங்களில் அனுமதி கேட்கிற பொழுது அந்த அனுமதியை மறுப்பது, கஷ்டமான பிரச்சனைகளை அவங்களுக்கு முன்னால போட்டு அவங்களை குற்றம் சாட்டுவது சர்வசாதாரணம். ஒன்னாலதாமா நீ எல்லாம் சொல்றாமல்ல, நீ எல்லாம் அப்படின்னு நிறுத்தினான். நீ எல்லாமுக்கு பின்னால 1000 வார்த்தை இருப்பதாக இவன் நினைக்கிறான். 1000 ஆதாபுகள் இருக்கிறது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. அருமையான மாணவர்களே, இந்த சப்தங்களை கேட்கிறவர்களே, இந்த சப்ஜெக்ட் இந்த கிதாபை கையில புரட்டி சாயங்காலம் மகரிப் முதல்ல இருந்து பார்த்துக்குவாங்க. அற்புதமாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு நேரத்திலும் கேட்ட துஆ இதுதான். ரப்பல் ஆலமீனே, என்னுடைய தாய் இன்றைக்கு உயிரோடு இல்லை. யா அல்லாஹ், நான் ஏதும் முறைகேடாக நடந்தால் என்னை நீ மன்னித்து விடு. அவளாக நீ மன்னிக்கக்கூடியவன், நீ என்னை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்திருக்கலாம். இன்று போய் அவர்களுடைய கபரில் தான் நாங்கள் நிற்க முடியும். அல்லாஹ் நம்மில் மரணப்பட்ட தாய் தந்தையர்களுடைய கபர்களை சுவனப்பொருளை ஆக்குவான். உயிரோடு இருப்பவர்களை கண்குளிர்ச்சி ஆக்குவான். வாலிப மக்களை கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களை கஷ்டமான பிரச்சனையை அவர்களுக்கு முன்னால் போட்டு அவர்களை கேவலப்படுத்துவது. 12வது, பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை சமுதாயத்திற்கு மத்தியில் கேவலமாக ஆக்குவது. யாராவது இருந்தா ஏண்டா இவங்களை எங்க போட்டிருக்கா, ஒரு ரூமுக்குள்ள போடலாம்ல கேட்கிறிய, ஒரே என்ன அர்த்தமா? ஒரே யூரினும் மோசனும் போயிட்டே இருக்கிறீங்க, ஏன் கேட்கிறிய? வீடெல்லாம் நாசம். அந்த தாய் அந்த தந்தை என்ன வேதனைப்படுவார்கள். நமக்கு ஒரு சிறுநீர் பொதுமக்களுக்கு மத்தியில் வைத்து பெய்து விட்டது என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன கண்ட்ரோல் ஒன்று நம்ம கையில இல்ல, ரப்பின் கண்ட்ரோல். சிறுநீர் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம அடக்கி வச்சா அடக்கி இருக்குது, வெளியே போகணும்னு சொன்னா வெளியே போக வைக்கிறோம்ல. அவசரத்துக்கு எங்காவது போகிற பொழுது போய் உட்கார்ந்தால் போக வைக்கிறோம். கண்டிஷன் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் ரப்பின் கையில். மக்களுக்கு மத்தியில் அவர்களை கேவலப்படுத்துவது தம்முல் வாலிதைனி இன்தன்னாஸ். அடுத்து இது 13வது விஷயமாக, அடுத்து 14வதாக நினைவுபடுத்துவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, ஷத்முஹுமா வ லஅனத்துஹுமா, அவர்களை திட்டி சாபமிடுவது. ஒரு நாளே ஒரு பயானில் சொன்னேன், காயப்பட்டினத்தில் நான் கேட்ட கேள்வி அல்லவா, நான் வீடு குடியிருக்கிற பொழுது ஒரு வீட்டிற்கு முன்னால் போகிற பொழுது வயது முதிர்ந்த தாயை பார்த்து ஒரு பெண் உள்ளிருந்து கேட்கிற கேள்வி, எத்தனையோ பேருக்கு நாள் வந்தது, உனக்கு வராதா அம்மா? அருமையானவர்களே, நான் இதை படிப்படியாக சொல்லி காட்டுகிறேன், உனக்கு வராதா என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை, அதைத்தானம்மா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வருது இல்லையே. நடந்தது என்ன? நடந்தது என்ன? நீங்கள் கற்பனைக்கு போய் ஏதாவது நினைத்து விடாதீர்கள். நல்ல வயதுக்கு வந்த அந்த வீட்டினுடைய நல்ல இளம் பெண் திடீரென்று மரணம் அடைந்தார். இந்த வார்த்தையை சொன்ன தாய் 6-7 மாசமாக பெற்றை விட்டு எழுந்திருக்கவில்லை. நான் போய் அந்த தாய்க்கு ஊதி அருமையானவர்களே, நீங்க எதுவும் கற்பனைக்கெல்லாம் போய் அவங்களா இவங்களான்னு பார்க்க வேண்டாம். பெற்றெடுத்த தாயை தந்தையை திட்டுபவர்கள், தப்பித்தவரை வார்த்தை வந்துவிட்டால் அவர்கள் கால்களை பிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டுமா இல்லையா? சியரு ஆலாமின் நுபலா என்ற உலக பிரசித்தி பெற்ற கிதாபு இமாம் ஷம்சுத்தீன் அல்-ذهبி சுமார் 26 வால்யூம். இன்னைக்கு படிக்கக்கூடிய படிப்பாளிகள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். கம்ப்யூட்டர் துறை இன்னைக்கு எத்தனையோ துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல. 26 வால்யூம் 28 வால்யூம். எங்க புஸ்தகம்? புஸ்தகம் இஸ்லாமிய வரலாறுகளை தொகுத்து வைத்தார்கள். முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களில் வரும் ஹத்தஸனா முஹம்மது இப்னுல் முன்கதிர், புகாரியினுடைய ராவிகளில் ஒரு ராவி. அவங்க போய் அவங்க உம்மா இருக்கக்கூடிய இடத்துல இப்படி மாதிரி சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்க உம்மா இருக்கும் இடத்தில் தன்னுடைய கன்னத்தை பூமியில் வைத்துவிட்டு சொல்வார்களாம், உம்மா உங்கள் பொற்பாதத்தை என் கன்னத்தில் வையுங்கம்மா.
ஏதோ நாம சுன்னத்துல் ஜமாத்தினவங்க காலை பிடிக்கிறோம், கையை பிடிக்கிறோம். வரலாற்றை புரட்டி பார்க்கட்டும். முகமது பின் முன்கதிர் செய்தியை பார்த்தோன்னே முகமது பின் முன்கதிர் எங்களுக்கு ஹதீசுகளையே கொஞ்சமாவது ஓதி கொடுக்க, வைத்து கொடுக்க வைந்த காலங்கள். முகமது பின் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு தாயிடத்தில் போய் தன்னுடைய கன்னத்தை பூமியில் வைத்து விட்டு ஒரு கன்னத்தை மற்றொரு கன்னத்தில், எங்க கண்மணியே உம்மாவே உங்கள் பொன் பாதத்தை என் கன்னத்தில் வைங்கம்மா. சப்பு சத்தமோ திட்டுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மினல் கபாயிர் பெரும் பாவங்களில் ஒன்று ஷத்முர் ரஜிலி வாலிதைஹி பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் திட்டுவது, சபிப்பது. ஹல் யஷுத் சஹாபாக்கள் கேட்டார்களா, ஹல் யஷ்தமுர் ரஜுலு வாலிதை, ஒரு மனுஷன் உம்மா வாப்பாவை திட்டுவானா? சஹாபாக்கள் ஆச்சரியம். உம்மா வாப்பாவை திட்டுவானா? கால நஅம், கால நஅம். மக்கத்து மாமலர், புனிதத்தின் பேரரசு, பவள வாய் ரோஜா எங்கள் கண்மணி நாயகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல தடவை காண பாக்கியத்தை தருவான். மரண நேரத்தில் வந்து உதவி செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அழுது கேட்போம் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் நம்முடைய மரண நேரத்தில் அந்த கண்மணியை காணும் பாக்கியத்தை தருவான். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், யசுப்பு அபர் ரஜுல், ஒரு வாப்பாவை திட்டுவான், வாப்பா இவனை மாறி திட்டுவார். நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். மகன் வாப்பாவை திட்டுவது, வாப்பா மகனை மாறி திட்டுவது, அந்த வீடு திட்டின் வீடாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். 15வது செய்தி, இதுல 34 செய்தி போடுறார். ஒரு வழங்கணுக்காக சொல்ல வந்தேன், அதை 10 நிமிஷத்துல முடிஞ்சு அதை சொல்லி அதுக்கு முன்னாடி 14 சம்பவம் போடுறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்குகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அருமையானவர்களே, 15வது சொல்கிறார்கள், வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காதவர்களை, பிடிக்காத வஸ்துவை கொண்டு போவது. ஒரு ஆள் இப்படியே சொல்றாரு, ரொம்ப நாளா சக்கராத்துல ஒரு உம்மா ரொம்ப நாளா கிடக்கிறாங்க, ரொம்ப இழுத்துட்டு இருக்கு. ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பாதுகாப்பானாக சாம்பிராணி இருக்கல வாப்பா, வேகமா கொண்டு போய் போடுறது மாதிரி மூக்கு பக்கத்துல கொண்டு குத்துல அள்ளி போட்டுரும். அந்த சாம்பிராணி போகிற அந்த திணறி மூத்தாவும் காதால் கேட்ட செய்திகள். சில ஆட்கள் இப்போ அசத்து பயான்ல சொல்லிடாதீங்கிறாங்க சில செய்திகளை. ஆள சொல்லாம எல்லாவற்றையும் சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு. சில ரகசியங்களை நாம போய் பேச மாட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. படிப்பினைக்குரிய விஷயங்களை நாம் பேசித்தானே ஆக வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. இது காயப்படுறது கிடையாது. அது பின்னால் வந்து எங்க ஊர்ல சாம்பிராணி பட்டாங்க, எங்க ஊர்ல கிடையாது எல்லாம் கேட்க வராது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, அவர்களுக்கு பிடிக்காதவைகளை என்று சொல்லிவிட்டு அந்த கிதாபின் முஸன்னிஃப் எழுதக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சுர்புத் துஹானி அமாமஹா. வீட்டில் இருந்துட்டு உம்மாவுக்கு சிகரெட் பிடிக்காது, இவன் சிகரெட்டை ஊதி தள்ளு. பாப்பாவுக்கு சிகரெட் பிடிக்காது. சிகரெட்டை தாண்டி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வீட்டிலேயே சுருபை வாங்கி வைத்து தாய்க்கு முன்னால் குடிக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு பிடிக்காதவைகளை பேசுவது, பிடிக்காத சிகரெட்டை ஊதி தள்ளுவது, பிடிக்காத மியூசிக், அவங்களுக்கு மியூசிக்கே பிடிக்காது, இவன் மியூசிக் பாட்டு போட்டு உள்ள கேட்குது, அண்ணா நீ வெளியே போமா அப்படிங்கிறான். உனக்கு பிடிக்கல, வெளியே போ, நான் கேட்டாகுவேன் என்கிறான். அவர்கள் தொழுகைக்காக எழுப்புகிற நேரத்தில் இவன் வெடுப்பது அத்துணையும் இதோடு சேர்க்கிறார்கள். 17வதாக எழுவார்கள், தஷ்பீஹி சும்அத்துல் வாலிதீன், பெற்றோர்களை பெயர் சொல்லி அழைப்பது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, ஈதாஉஹுமா ஃபில் ஹரஜ், பொருட்கள்ல அவங்க சொல்றாங்க, பாப்பா எதுவானாலும் என்ன கேட்டு செய்யுமா, ஒன்று கேட்டு செய்யறான். உனக்கு நீ பணம் உள்ளவன், நீ இருக்கிறா, அனுபவம் எனக்கு இருக்கு வாப்பா,
என்ற ஒன்று கேட்டு செய் என்று ஒரு பெற்றெடுத்த தாய் தந்தை சொல்கிறாள். இவன் அதை குறை ஒன்றைதான் பெருசா கேட்க, உனக்கு அது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, நான் செய்யற வேலை உனக்கு புரியுமா, எல்லாத்தையும் ஒன்று வந்து கேட்டுட்டு இருக்க. சரிம்மா நீ எப்படி வேணாலும் நட, சரிம்மா நீ எப்படி வேணும்னாலும் நட என்று ஒரு வார்த்தை அந்த தாயிடம் இருந்து வருகிறது. நீ எப்படி வேணும்னாலும் போடான்னு சொல்லக்கூடிய வார்த்தை. உன்னை திருத்துவதற்காக, உன்னை பார்ப்பதற்காக, உன்னை நல்லவனாக ஆக்குவதற்காக சொன்ன வார்த்தை. அடுத்து சொல்வார்கள், தாயோ தந்தையோ வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்த பின்னரும் வீட்டுல அவங்க வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் நிக்கட்டு, கதவை திறக்காம இருப்போம். காலிங் பெல்ல பார்த்துட்டு இது அவங்க தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் நிக்கட்டு, இப்படி 2 தடவை நிப்பாட்டு விட்டாதான் அடிக்கடி வரமாட்டார். எத்தனை இடத்தில் இவைகள் நடக்கிறது, அரங்கேறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அவர்களிடத்தில் தேவையற்ற செயல்பாடுகளை அவர்களுக்கே கொடுத்து அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்துவது. அருமை சகோதரர்களே, தேவையற்ற வேலைகளை அவர்களிடத்திலேயே கொடுத்து அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்துவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. 21வது செய்தியாக ஈசாரு ஸௌஜி அலா வாலிதைஹி, தன்னை பெற்றெடுத்து சுமந்து பெற்று அமுதூட்டி வளர்த்து ஆளாக்கி திருமண அன்று கூட கண் கலங்கி வாழ்த்தி அந்த பையனை வளர்த்தெடுத்ததற்கு பின்னால் தன்னுடைய மனைவியை விட தாய் தந்தையர்களை தரம் தாழ்த்துவது. எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை. அருமையான சகோதரர்களே, இது ஒரு போராட்டம். புதிய மனைவி வருகிற பொழுது ஒரு போராட்டம். உம்மாவா மனைவியா ரெண்டும் வேணும். அது ஒரு பேலன்ஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானாக. இளம் மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஏதாவது தேவையின் நேரத்தில் அவர்களை தனிமையில் விட்டுவிட்டு போய்விடுவது, பிள்ளைகளை கூட நெருங்க விடாமல் தடுக்குவது. உன் பிள்ளையை கொஞ்சம் தாமா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு நஜீஸோ அல்லது அவங்க வாயிலிருந்து சில சமயம் கொஞ்சம் வயசான காலங்கள் தானே எச்சில் வடிந்து கொண்டிருக்கும், அது நம்ம பிள்ளை மேல பற்றுவோம். யார் மேல? அந்த லுத்துஃபாவில் பிறந்தவன் நீ, உன்னில் பிறந்ததுதான் அந்த பிள்ளை. இது போன்றவைகளுக்காக தான் பெற்றெடுத்த பேர மக்களை கொஞ்சுவதற்காக கூட கையில் கொடுக்காமல் இப்படி கண்ணை காட்டியிருக்கு அவள்கிட்ட கொண்டு போயிரு. அருமையான சகோதரர்களே, அத்தகல்லி அன்ஹுமா வக்தல் ஹாஜத்தி, இதிலேயே கொஞ்சம் கடுமையாக சொல்வார்கள். அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்து விட்டு வருவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, இப்படியாக 24வது விஷயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். நாளைக்கு 10 பேர் திரும்ப பேசியாகும், இந்த சப்ஜெக்ட் பேசியாகும். சும்மா பேசுவதற்கல்ல, திருத்துவதற்கு. இதிலே ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார். ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையர்களை மனிதன் எப்படி வேதனைப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான், எப்படி அன்பாக நடக்கிறான் என்பதை பார்ப்பதற்காக உலகம் சுற்றி நடந்தார். ஒரு பெரியார். அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த தந்தை, அந்த தந்தையின் கையில் ஒரு கயிறை கொடுக்கிறான். ஒரு பையன், ஒரு வாலிபன், பின்னால் ஒரு ஒட்டகம் சுமக்கும் அளவிற்கு பொருளை வைத்து அந்த தந்தையை இழுக்க வைக்கிறான். அவர் வயது முதிர்ந்தவர், கடுமையான கஷ்டத்தோடு இருக்கிறான். இவர் கையில் ஒரு சாட்டையை வைத்துக் கொண்டு அவரை முதுகில் அடிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். வாழ்க்கையில் இன்றைக்கு பெற்றோர்களை வேதனைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வேண்டுமென்றால் அடிக்காமல் இருக்கலாம். சொல்வார்களே, அடிச்சா கூட அந்த இடம் தான் வலிக்கும், ஆனா நீ பேசிய பேச்சு என் இதயத்தை கொள்ளுகிறது மகனே. அடிச்சா கூட அந்த இடம் தான் எனக்கு வலிச்சிருக்கும், ஆனால் நீ பேசிய பேச்சு மரணம் வரையிலும் மறக்காத மகனே, மரணம் வரையிலும் என் இதயத்தை விட்டு நீக்காத மகனே என்று சொல்லுகிற எத்தனை பெற்றோர்கள். இந்த பெரியார் பார்த்திருக்காங்க, இப்படி கடுமையா போறான், அடிக்க வேற செய்யலாம். அந்த முதியவர்களின் முதுகு பழுத்து காய்த்து புண்ணாக மாறி இருக்கிறது. இவரு போய் கேட்டாங்க, ஏவாப்பா இந்த வயசான காலத்துல
இது யார் உனக்கு கேட்டார். ஏன் வாப்பா, நீ யார், ராவலுக்கு மகன், ஏன் இப்படி வேதனைப்படுத்தா? இது எங்கிட்ட ஒரு பாரம்பரியமா நடந்துட்டு இருக்குதுன்னா அவங்க வாப்பா அவர் இப்படிதான் செய்தார், இப்ப நான் செய்யறேன், இனி தொடர்ச்சியா இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். திமிரோட பேசலாம். உலகத்தில் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவங்களுக்கும் செய்த பாவங்களுக்குரிய தண்டனையை பிற்படுத்துவான். பெற்றோர்களுக்கு வேதனை செய்ததன் பாவத்தை உலகத்திலேயே தண்டனையை கொடுப்பான். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. நாம் செய்தோம் என்றால் நாமும் ஒரு நாள் முதியோராக போகிறோம். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை இருக்கிறதே, அந்த தலைமுறை இதை விட விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்க போகிறான். அவன் நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறானோ தெரியும். நம்ம கையில 4 செல்போனும் ஒரு 2 லேப்டாப்பும் டச்சும் வச்சும் நம்ம கையில வந்த உடனே நம்ம இந்த ஆட்டம்னா அவன் விரலை வச்சுட்டு நம்மளை விரட்ட போறான். அல்லாஹ் நம்முடைய மக்களை பாதுகாப்பானாக, நம்முடைய மக்களை பாதுகாப்பானாக. கட்டிய வீடானாலும், நாம் ஓட்டிருக்கும் மார்பலானாலும், நாம் வைத்திருக்கும் அனைத்து வசதிகளானாலும் கண்மணி நாயகம் சொன்னார்கள், உனக்கு உன் தகப்பன் எஜமானன் என்றார்கள். உன் தாய் உனக்கு எஜமானியாக இருப்பவள். உன்னை கேட்காமல் உன்னுடைய பொருளை எடுக்கலாம், அனைத்திற்கும் நீ சொந்தக்காரனாக நீ இருக்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறார்களாம். போய் கொண்டிருக்கிற பொழுது நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு வயதான முதிர்ந்தவர் பார்த்தாராம். பார்த்துட்டு கேட்டாராம், அப்பா எங்க போறியா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் இடத்துக்கு போறேன், ஒட்டகத்துல பின்னால் ஏறிக்கிடுங்களேன், ஒட்டகத்தில் பின்னால் ஏறிக்கொள்ளுங்களேன் என்றார்களாம். சரி, உடனே பின்னாலே ஏறியாச்சு. ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல உரிய இடம் வந்த உடனே, அப்பா நான் போயிட்டு வரேன், அவங்கள முசாபா செய்துட்டு தன்னுடைய தலையில் இருந்த உயர்ந்த தலைப்பாகை அதை கலட்டி, அப்பா இதை நீங்க அன்பளிப்பா வச்சுக்கிட்டா. அந்த காலத்துல இப்ப நம்ம தலைப்பாக கலட்டி கொடுத்தா அதாவது நீங்க எல்லாம் கேட்டுவே, நாங்க என்ன செய்ய கேட்பீங்க. தலைப்பாகை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைப்பாகை இன்றைக்கு கிடைத்தால் இல்மின் மொத்த உருவம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலிம் கேட்டாங்களாம், அப்பா ரொம்ப சாதாரணமா பின்னால 2 வீலர்ல பின்னால ஏத்திட்டு வந்த மாதிரி, 2 வீலர்ல ஏத்திட்டு வந்ததுக்காக இவ்வளவு பெரிய சங்க செய்யணுமா என்று கேட்ட நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அந்த முதியவர் யார் தெரியுமா? எங்க வாப்பாவின் தோழர். அந்த முதியவர் யார் தெரியுமா உங்களுக்கு? எங்க வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒன்றாக நடப்பார்கள், அவரோடு மிகவும் கருணையாக நடப்பார்கள். அந்த மனுஷனை பார்க்கவே எனக்கு சங்கையா இருந்தது. அவர் போதா குறைக்கு என்னை பின்னால் வைத்து என்னை கொண்டு வருகிறார் என்றால் அந்த கிருபைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் செய்தேன் என்றால், அருமையான சகோதரர்களே, ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஆத்தினா மினன்னார் என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குல் லிவாலிதைன். பெற்றோருக்கு வேதனை செய்பவன் சுவனம் நுழைய மாட்டான், சுவனம் நுழைய மாட்டான், சுவனம் நுழைய மாட்டான் என்று கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை நினைவில் இருக்கட்டும். இதுல நம்ம இளம் தலைமுறையினர்கள், நேற்றை கூட ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், அது என் மனைவிக்கு பிடிக்குது இல்ல, ஆனா என் மகன் அந்த வார்த்தையை சொல்றான், அது என் மகன் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு போடுறான். என்னப்பா உனக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்ட பிறகு, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. நான் சொன்னா என் மனைவிக்கு பிடிக்குது இல்ல, என் புள்ள சொன்னா என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்குது. படித்ததில் பிடித்ததுன்னு அனுப்புறாங்களா இல்லையா? அதுல ஒரு செய்தி. நாம கூட சொல்லுவாங்க, ஹதீஸ் கேட்டியாடா? நம்ம இளம் வயசு பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளை ஹதீஸ் கேட்டியாடா? அங்க நான் வந்து உங்க முன்னால் என்று சொல்வேன், நீங்க ஹதீஸ் கேட்டீர்களா? வயது முதிர்ந்த உங்கள் தாய் தந்தையர்களை நீங்கள் எப்படி கண்ணியம் செலுத்துகிறீர்களோ அதே போன்றுதான் இளம் தலைமுறையினர் உங்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமலானின் காரணத்தினால் இப்பொழுது சொல்லப்பட்ட 22, 23 காரணத்தில் ஒரு காரணமும் நம்மிடம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்களிடத்தில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயத்துல, இந்த அப்துல்லாஹ் ஹதீஸ் கலையில் மாபெரும் வல்லுனர், பூமியை
பூமியில படுத்துட்டு அப்துல்லா இப்னு முன்கதிர் என்ன சொல்றாங்க, அம்மா உங்க காலை என்னுடைய கன்னத்தில் வைங்கம்மா சொன்ன அந்த வார்த்தை எனக்கு படித்தது அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நான் இன்னைக்கு அதை படிச்ச உடனே எனக்கு நினைச்ச ஒரே வார்த்தை, எங்க அம்மா இன்னைக்கு ஹயாத்தில் இல்லையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபரை சுவரம் போன்றவரை அம்மா ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் போய் அப்துல்லா இப்னு முன்கதிர் இப்படி செய்யறாங்கம்மா நானும் செய்கிறேன், தயவு செய்து உங்க பொற்பாதத்தை வைங்கன்னு சொல்லலாம்னா இன்னைக்கு அவர்கள் அல்லாஹ் சுவனத்தில் ஆக்கி வைப்பானாக, அல்லாஹ் சுவனத்தில் ஆக்கி வைப்பானாக. அவர்கள் எல்லாம் செய்த துஆ தான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். நீங்கள் என்னை மதிக்கிறீர்கள், வேறொன்றுமல்ல என்னுடைய தாயும் தகப்பனும் கேட்ட துஆ. இன்றைக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் என்றால், வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால், தொழில் செய்கிறீர்கள் என்றால், பிள்ளை குட்டிகளோடு வாழுகிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர்கள் செய்த துஆ. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் துஆ செய்வோம், நாம் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றோர்களை மதிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு ஒன்று கூடியதை போல் சுவனம் பூஜோலையில் ஒன்று கூடுகிற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஒரே ஒரு மசாலா, சின்ன மசாலா சொல்லிடுறேன். ஒரு இமாம் ருக்குவுக்கு போகாமல் சுஜூதுக்கு போயிட்டார். இப்ப நம்மளும் சேர்ந்து என்ன செய்யறோம், சுஜூதுக்கு போயிட்டோம். கட்டப்படி சுஜூதுக்கு போகக்கூடாதுல்ல, எங்க போகணும், ருக்குவுக்கு போகணும், கை கட்டி ருக்குவுக்கு போகணும். ருக்கு போகாமல் சுஜூதுக்கு போயிட்டாரு. இப்ப நம்மளும் சேர்ந்து சுஜூதுக்கு போயிட்டோம். இப்ப சுப்ஹானல்லாஹ் சொன்ன உடனே இமாம் எங்க வந்துட்டாரு, ருக்குவுக்கு வந்துட்டாரு. எப்படி ருக்குவுக்கு வரணும், ஒரு வார்த்தை இருக்குல்ல, வார வழிதானே ருக்கு, அப்படியே வார வழி அப்படியே ருக்குல நின்றுலாமா, நிக்க கூடாது, நேர நிலைக்கு வரணும். நேர நிலைக்கு வந்து ருக்குவுக்கு போறேன் என்ற எண்ணத்தோட ருக்குவுக்கு திரும்ப போறோம். அந்த ரூட்ல தானே வாரோம். எனவே அப்படியே ருக்குல நின்றுவோமே, அப்படி நிற்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய ருக்குனுகளை ஒவ்வொரு ருக்குனையும் இதை நான் செய்கிறேன் என்ற நியத்தோடு செய்ய வேண்டும். இப்ப சுஜூதுக்கு போயிட்டோம், எனவே திரும்ப நிலைக்கு வந்து நிலையில நின்றுட்டு ருக்கு என்ற எண்ணத்தோடு ருக்குவுக்கு போக வேண்டும் என்ற சட்டத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இருக்கு அது சரியா சொல்றேன். அது எப்படி அது ரக்காத்து இல்லையா, ரக்காத்து அந்த சுஜூது கணக்கு, அந்த சுஜூது லர்துன்னு சொல்லுவாங்க, நம்ம வேஸ்டேஜ் மாதிரி அந்த சுஜூது வீணாயிரும். அதனால அதுக்கு சஜ்தா சஹ்வான நமக்கு தேவையில்லை. நம்ம சஜ்தா சஹ்வு செய்தா தொழுக பாத்திரனாக போல தேவையில்லை. ஏன்னா நம்ம மறதியாக போன ஒரு விஷயம், திரும்ப நம்ம ரூட்டு கரெக்டா வந்துட்டோம். இதுல இப்படி இடையிலேயே அப்படி ருக்குல நின்றுட்டோம்னா அந்த தொழுகை கணக்கில் எடுக்கப்படும் தொழுகை அல்ல. நான் ஒரு ரக்காத்து காணா போயிட்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா சட்டங்களிலும் வேண்டுதலாக இருக்கட்டும். நம்ம சக்காத்துல ஒரு ஆள் ஒரு சந்தேகம் கேட்டதுனால, அந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்கிற சமயம் ஒரு ஆள் கடனாளிகளுக்கு சக்காத்து கொடுக்கலாம் நான் சொன்ன சமயத்துல சகோதரர் நம்மகிட்ட ஒரு ஆளுக்கு கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஒரு ஆள் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் தர வேண்டியிருக்கு, அவர் இன்றைக்கு ஒன்றும் இல்லாம ஆயிட்டார், வியாபாரம் எல்லாம் நசிஞ்சு போயிட்டு. இப்ப நம்ம அவருக்கு ஒரு 25,000 வச்சு நம்ம கழிக்கலாமா? ஜக்காத்து காசில் இருந்து அவருக்குள்ள கடன் தொகை தானே, அவர் நமக்கு தர வேண்டியதானே. எனவே அவருக்கு கொடுக்காமலே அவருக்குள்ள கணக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேர்த்துட்டு அவருக்கு வாப்பா நீங்க ஒரு 4.25 லட்சம் தான், உங்களுக்கு ஒரு 25,000 ஜக்காத்து நீங்க சேர்த்துக்கிட்டேன், இந்த சேட்டை நமக்கு போடும். அவர் எவ்வளவு கேவலமாக போனாலும் அவர்கிட்ட போய் பாப்பா ஜக்காத்துடைய காசு 25,000 ரூபாய் தாரேன், கடனாளி என்ற முறையில் உங்களுக்கு தாரேன், நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, அதை நினைவில் வச்சுக்கிடுங்க, நீங்க தந்தா நான் அதை வாங்கிக்கிடுவேன், நீங்களா மனம் வந்து தரணும். ஏன்னா முதல்ல ஜக்காத்து தொகை அவருக்குரிய தொகை, அவர் தனக்கு சொந்தமாக்க வேண்டும். சொந்தமாக்கிட்டு நமக்கு தந்தால்தான் நாம வாங்க முடியுமே தவிர நம்மளா மைனஸ் பண்ண கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்குகிற தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது